மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சொல்கிறார். அப்படி அவர் சொல்வதற்கான காரணம் என்ன? 3 மிக முக்கியமான காரணங்கள். முதலாவதாக, திருமுழுக்கு யோவானுடைய எளிமை இவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இரண்டாவதாக, அவரிடம் விளங்கிய அந்த உண்மை, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்து விட்டது, எனவே அந்த உண்மை உங்களை மிக அருகில் இருக்கிறது, மனமாறுங்கள் என்று சொல்லி உண்மையை உயர்த்தி பேசுகிறார். மூன்றாவதாக, தாழ்மை, தாழ்ச்சி. மக்கள் எல்லாரும் நீர் மெஸ்ஸியாவா, உன்னுடைய செயல்பாடு அவ்வாறு இருக்கிறது என்று சொன்னபோது, நான் தான் அவர் என்று சொல்லி மிக சுலபமாக மக்கள் மத்தியிலே ஒரு பெயரையும் பாராட்டையும் பெற்றிருக்க முடியும். ஆனால் அவ்வாறு அவர் செய்யவில்லை. அவர் சொன்ன வார்த்தை, அவரல்ல நான், அவருடைய மிதியடிவாரிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி கிடையாது என்று திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பணிவாழ்வில் தான் எதற்காக வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறார். எனவே இந்த 3 காரணங்கள், உண்மை, எளிமை, தாழ்மை, இதுதான் மக்கள் மத்தியிலும் சரி, இயேசுனுடைய மனதிலும் திருமுழுக்கு யோவான் உயர்வாக கருதப்பட காரணம். எனவே இந்த திருவருகை காலம் 4 வாரங்களை தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. கூடுதலாக இந்த மெழுகுதிரி வழிபாட்டை எல்லாம் இந்த நாட்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மெழுகுதிரியும் ஒருவரை அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய முதுபெரும் தந்தையர்கள், இறைவாக்கினர்கள், திருமுழுக்கு யோவான், நடுவில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு. எனவே இந்த 2வது வாரத்திலே திருமுழுக்கு யோவானை சுட்டி காட்டக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்கின்ற அந்த மெழுகுதிரியை ஏற்றி இந்த வழிபாட்டையெல்லாம் நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தாய் திருச்சபை நம்மை அவரை முன்னிலைப்படுத்தி அவருடைய உயர்வான இந்த 3 குணாதிசயங்களை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து ஆண்டவர் இயேசுனுடைய பார்வையில் நாமும் உண்மையுள்ளவர்களாக, எளிமையான மனதனோட, எப்பொழுதுமே தாழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய பெருமையும் அவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய மக்களாக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம்.